ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ரொம்ப நாள் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த வெள்ளை கழிச்சல் பச்சை கழிச்சல் நோய்க்கான ட்ரீட்மெண்ட் தாங்க பார்க்க போகிறோம். இந்த ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில மருத்துவத்தை வச்சு பண்ண போகிறோம். இந்த ட்ரீட்மெண்ட்டை நாட்டு மருத்துவம் வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போ வந்து நம்ம ஆங்கில மருத்துவ முறையாக நம்ம வெள்ளை கழிச்சலை எப்படி வந்து முழுமையாக க்யூர் படுத்தி கோழியை வந்து பழைய நிலைமைக்கு எட்டுன்னு வருது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சண்டைக்கோழி 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வெள்ளை கழிச்சல் பச்சை கழிச்சல் வந்து எப்படி கோழிக்கு வருதுன்றதை தெரிஞ்சுப்போம். இப்போ வந்து இதுக்கான முக்கிய காரணம் பார்த்திங்கனாலே வானிலை மாற்றம் தாங்க. அதாவது வெயில் காலத்துலேருந்து மழை காலம் வரும்போதும் சரி, மழை காலத்துலேருந்து வெயில் காலம் வரும்போதும் சரி, அந்த வானிலை மாற்றத்தால் ஏற்படுற உடல் உஷ்ணத்தால், அதாவது உடல் வெப்பத்தினால வர்றது தான் பார்த்திங்கன்னா வெள்ளை கழிச்சலும் பச்சை கழிச்சலும். சரி, இது கோழிக்கு வந்துருச்சு அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கோழி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா வெள்ளை கழிச்சலுக்கும் பச்சை கழிச்சலுக்கும் ஃபஸ்ட்டு வர ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா சளி தாங்க. சளி, அதுக்கப்புறம் அது வந்து ஜுரமாக மாறி சளி, அது ஜுரம் வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதாவது கோழி வந்து கழிவுங்க. அதாவது வெள்ளையாகவும் சரி பச்சையாகவும் கழிய ஆரம்பிச்சிடும். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா தண்ணியாக கழிஞ்சிட்டு இருந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளையாகவும் பச்சையாகவும் அப்படியே மாவு மாரி கழிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லிவர் வந்து வீங்கிடும். லிவர் வீங்க ஆரம்பிச்சினாலே கோழி வந்து டேஞ்சர் ஸ்டேஜுக்கு போயிடுதுன்னு தான் அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தலையை தூக்கிட்டு மூச்சு விட ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டதுக்கப்புறம் நம்ம கோழியை வந்து என்ன பண்ணாலும் காப்பாற்ற முடியாது. ஸோ இந்த ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கும்போதே அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் கொடுத்துட்டே வரும்போது என்ன ஆகுனா, கோழியை வந்து அந்த லாஸ்ட் ஸ்டேஜுக்கு போக விடாமல் நம்ம ஈஸியாகவே காப்பாற்றிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 4 இது இருக்குது. இந்த 4த்துக்கான ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கோழியை வந்து ஈஸியாக காப்பாற்றிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எதை க்யூர் பண்ணணும்னா சளி தாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு சளியிலேருந்து தான் ஆரம்பிக்கும். இந்த சளிக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா அமாக்சிலின் மாத்திரை தாங்க. அமாக்சிலின் பார்த்திங்கன்னா 250 mg வாங்கிக்கோங்க. ஏன்னா 250 mg பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கோழிக்கு அதில் இருக்க பவுடரை அப்படியே சுட தண்ணியில் கலந்து அப்படியே கொடுத்துடலாம். ஸோ வந்து 250 mg வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு அளவுன்றது கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ அதெல்லாம் 250 mg வாங்கிட்டிங்கன்னா அப்படியே வந்து சுட தண்ணியில் கலந்து கோழிக்கு கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுத்து வந்து ஜுரத்தை வந்து குறைக்கணும். இப்போ ஜுரத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா பேராசிட்டமால் தாங்க யூஸ் பண்ணுறோம். பேராசிட்டமால் 500 mg. இதையும் வந்து பவுடராக நுணுக்கிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம சளிக்கு போட்டதுக்கப்புறம் ஒரு 1 hour ஒரு 2 hour கேப்புக்கு அப்புறம் இதை போடுங்க. இந்த மாத்திரை பார்த்திங்கன்னா ஒரு அரை மாத்திரை கூட போடுங்க, போதுமான அளவு தான். இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எதை பண்ணணும்னா நம்ம கழிச்சலை வந்து குணப்படுத்தணும். கழிச்சலை ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணியாக கழியும், அதாவது பச்சை தண்ணி மாதிரி. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வெள்ளையாகவும் அப்புறம் வந்து வெள்ளையாகவும் பச்சையாகவும் கழிய ஆரம்பிச்சிடும். இப்போ அதை வந்து குணப்படுத்துறதுக்கு வந்து என்ன பண்ணுவோன்னா, குழந்தைங்களுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம்லங்க, தனியாக கழிச்சல் போகிறத வந்து நிறுத்துறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த ஓஎஃப்எம் சிறப்பு தாங்க நம்ம கோழிக்கு யூஸ் பண்ண போகிறோம். இதை யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலான்னா கழிச்சலை வந்து குணப்படுத்தலாம். அதெல்லாம் இந்த ஓஎஃப்எம் சொல்யூஷனை வந்து கோழிகளுக்கு கொடுக்கலாம். அதாவது தொடர்ச்சியாக கொடுக்க தேவையில்ல. ஒரு சிறப்புக்கும் ஒரு குறிப்பிட்ட டைம் அளவு விட்டு ஒரு 1 hour அதுமாரி கேப் விட்டே கொடுங்க. ஏன்னா வந்து எல்லா சொல்யூஷனையும் வந்து நிறைய பேர் வந்து சேர்த்து கொடுத்து நான் பார்த்துருக்கேன். அந்த சேர்த்து கொடுக்கும்போது என்ன ஆகுனா, ஒரு மெடிசனும் பார்த்திங்கன்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்கும். அதால் எதையும் வந்து ஒன்றா சேர்த்து கொடுக்கறத வந்து தவிர்த்துக்கோங்க. தவிர்த்தா அது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 4வது லிவர் டானிக்குங்க. ஏன்னா வந்து லிவரை குணப்படுத்தணும். லிவர் டானிக் வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்குது. லிவ் 52வும் அதுக்கப்புறம் புரோட்டான் இருக்குது. அது 2த்தில் எது யூஸ் பண்ணாலும் நல்லது தான். இதை வந்து யூஸ் பண்ணிகிட்டே வந்திங்கன்னா ஒரு 1 வீக்கில் வந்து கோழி வந்து பழையபடி ரெடி ஆகிடும். பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த மாதிரி நமக்கு வெள்ளை கழிச்சல் இருக்கும்போது கோழி வந்து பார்த்திங்கன்னா தீனி எடுக்கிறது குறைஞ்சிடும். ஸோ என்ன பண்ணணும்னா நம்மளே தான் தீனி கொடுக்கணும். அப்போ பார்த்திங்கன்னா ஈஸியாக செரிமானம் ஆகக்கூடிய சாப்பாடாக நீங்கள் வச்சிங்கன்னா மட்டுமே தான் அதுக்கு வந்து ஈஸியாக செரிமானம் ஆகும். இல்லைனா வந்து செரிமான கோளாறு நடக்கவும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இதையும் பார்த்துக்கோங்க.